அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, 2-3 நாட்களுக்கு முன்னால ஒரு தம்பி கேட்டிருந்தா, சார் உங்களை பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கு, டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த ஸ்டோரிக்கு வந்திருக்கேன். பார்க்கலாமா? ஒரு பெரிய நகரம், பிஸி நகரம்னு வச்சுக்கலாம். உதாரணமா சென்னைன்னு வச்சுக்கலாம். சென்னையில ஒரு பிஸி ஏரியால ஒரு பெரிய கட்டடத்துல ஒரு நல்ல பெரிய போர்டு, அதுல துரைசிங்கம் டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல ஆல் கைண்ட் ஆஃப் டிடெக்டிவ் ஒர்க்ஸ் அண்டர்டேக்கன் அப்படின்னு போட்டிருக்கு. அது கீழே 2 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு 25 வயசு இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு 28-30 வயசு இருக்கும். அந்த சின்ன வயசு 25-28 வயசு அந்த பையன் கேட்குறான், ஏண்டா நம்ம இங்க வந்திருக்கோம், இந்த ஆள் சொன்ன வேலையை செஞ்சு தருவானாடா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்றான், கண்டிப்பா செய்வாரு, எனக்கு அவர் செஞ்சு கொடுத்தாரு, நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு, உனக்கு செய்வாரு அப்படின்னோடனே சரி 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனது ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசப்ஷன். அதில் எப்போ ரிசப்ஷன்ல எங்கதான் பிடிக்கிறாங்களோ தெரியல, அவ்வளோ கியூட்டா பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. நம்ம மெல்லிய குரல்ல கேட்குது, என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. இது வேற மிஸ்டர் துரைசிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னோடனே அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இன்டர்காம்ல கூப்பிட்டோன்னே இவங்க மேலே போறாங்க. மேலே போனால் அது ஒரு பெரிய ரூம், 20x20 பெரிய ரூம். உள்ளுக்குள்ள மிஸ்டர் துரைசிங்கம் நம்ம உட்காந்துருக்காரு. நம்மள மாதிரியே தொப்பி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கம்பீரமா உட்காந்துருக்காரு. கம்பீரமா நான் இருக்கேனா? இருக்கேன், கண்டிப்பா உங்க மனசுக்கு தெரியுது, நான் இருக்கேன். அப்போ உள்ள உட்காந்துருக்காரு. அவர் வந்து வாங்க சார் உட்காருங்க அப்படிங்கிறாரு. சொல்லுங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த தம்பி சொல்றான், சார் என் பேரு அருள்குமார் சார், இவர் என்னுடைய ஃப்ரெண்டு, 2 பேரும் ஐடியில் வேலை செய்கிறோம். எனக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணும் ஐடியில் வேலை செய்யுது. எனக்கு அந்த பொண்ணோட பேக்ரவுண்டை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவர் எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டாக்கா, நம்முடைய குணாதிசயங்களுக்கு டேலி ஆச்சுனாக்கா குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக அப்படிங்கிறான். ஓ, இது நல்ல ஐடியா, பட் எனக்கு வர்ற கேஸ்ல நிறைய கேஸ் இப்படித்தான், அவங்கள பத்தி கண்டுபிடி இவங்களை பத்தி கண்டுபிடின்னு தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் டூ இட் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொன்னாரு, அந்த பொண்ணை பத்தி மட்டும் வேணுமா அல்லது பொண்ணோட குடும்பத்தை பத்தி வேணுமான்னு கேட்டாரு. இதுல என்ன டிஃபரன்ஸ்னு அந்த பையன் கேட்கறான். அதுக்கு அவர் சொல்றாரு, டோட்டலா அந்த குடும்பத்தை பத்தினா அதோட சார்ஜ் வேற, அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும் அது ஒரு சார்ஜ் வேறன்னு சொன்னேன். இல்லை டோட்டலா விசாரிங்க, அமௌண்ட் இஸ் நோ பார் அப்படிங்கிறான். சின்ன ஒரு அமௌண்ட் சொல்றாரு. கீழே போய் அந்த ரிசப்ஷன்ல கட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிக்கோங்கன்ட்டு சொல்றாரு. இவங்க ரெசிப்ட் வாங்கிட்டு போறாங்க. ஒரு வாரம் கழிச்சு மிஸ்டர் துரைசிங்கம் அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. 2 பேரும் போறாங்க. போனோன்னு ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. தம்பி நாங்கள் உங்க டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறாரு. அதை திறந்தோன்னா முதல்ல அந்த பொண்ணோட படம், அந்த பொண்ணோட வயசு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அழகாக கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. அதில் படிச்சுட்டே வரும்போது அந்த பொண்ணுக்கு குங்ஃபு தெரியும், கராத்தே தெரியும், அப்புறம் குஸ்தி தெரியும், அப்புறம் அதே சமயத்தில் ஜாவலின் த்ரோ தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பொண்ணுக்கு லிஸ்ட் போட்டிருக்காரு. இதை பார்த்தோன்னா அவன் பதறி போயிடுறான். அவன் ஃப்ரெண்டுகிட்ட காட்டுறான், பாடுறா இப்படி இருக்குன்னு. இவங்க 2 பேரும் கன்ஃபியூஷனை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனைன்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, இதுல இந்த குங்ஃபு இருக்கு, கராத்தேன்னு இருக்கு, அப்புறம் கத்தி வீசுறது, ஜாவலின் வீசுறதுனாலாம் போட்டிருக்கு, பயமா இருக்கு ஐயா அப்படின்னு. இதுல என்ன பயமா இருக்கு, அது ஸ்போர்ட்ஸ் கேலா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா ஒரு வேலை செய்ய, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, கராத்தே நல்லா கற்றுக் கொடுப்பாரு, அருமையா கற்றுக் கொடுப்பாரு, நீ போய் அவர்கிட்ட கராத்தே கற்றுக்கோ, ஒரே மாசத்துல கற்றுக் கொடுக்க சொல்றேன் அப்படின்னோடனே உடனே சரிங்க ஐயான்னு ஃபோன் பண்றாரு. அவருக்கு கூப்பிடுறாரு, ஒரு பையன் அனுப்புறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்கே போறாங்க. அவன் அங்கே போனோன்னா உள்ளுக்குள்ள பெரிய ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ள ஒரு 20 பேர் ஆ ஊ ஓ ஆ ஐயா ஓ அப்படின்லாம் கத்திட்டு ஆட்டம் போட்டிருக்காங்க. இவங்க வந்தோடனே என்ன மிஸ்டர் துரைசிங்கம் அனுப்புனாரான்னு கேட்டு, ஆமா போய் உட்காருங்கிறாரு. ஒரு இடத்துல உட்காடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வர்றான், உடம்பெல்லாம் ஸ்வெட்டிங் அவனுக்கு. அவன் தான் டீச்சர். வந்தோடனே இந்த மாதிரி சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை,
காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். யூஸ்வலா நான் அரை மணி நேரம் தான் சொல்லி தருவேன். உன்னோட அர்ஜென்சிக்காக காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். ஆர் யூ ரெடின்னு கேட்கிறாரு. நோ ப்ராப்ளம்னாலும் உன ஃபீஸை கட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த ஒரு வாரம் கண்டினியூஸா கடுமையா அந்த பையன் போராடுறான். போராடி 1 மாசம் 30 நாள் கழிச்சோன்னா அவன் எல்லா சர்டிபிகேட்டும் வாங்கிடுறான். பிளாக் பெல்ட் வாங்குறான், இந்த பெல்ட் அந்த பெல்ட், என்ன பெல்ட் இருக்கோ அந்த பெல்ட் எல்லாம் வாங்கிக்கிறான். குங்ஃபு கத்துக்கிறான், கராத்தே கத்துக்கிறான், குஸ்தி கத்துக்கிறான், என்னென்னவோ கத்துக்கிறான். செங்கல் எடுத்து இப்படி உடைக்கிறது அதெல்லாம் கத்துக்கிறான். பல்லுல கடிச்சிட்டு கார் இழுக்கிறது எல்லாமே கழிக்கிறான். இந்த மாதிரி வித்தியெல்லாம் கத்தோம்னா அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் நவ் எனிதிங், எலிஜிபிள் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ், உங்களுக்கு தற்காப்பு கலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து அப்படி உட்காரும் போது டேபிள் மேல துரைசிங்கத்தோட ஃபைல் அங்க இருக்கு. அந்த ஃபைல் எடுத்து அப்படி கேஷுவலா திருப்பும் போது 4 பக்கம் கொடுத்துருக்காரு. அதுல 4 பக்கம் ஏற்கனவே படிச்சிருக்கான். 4வது பக்கத்தை திருப்பும் போது பார்த்தா அதுல ஒரு பேராகிராஃப்ல ஒரு சின்னதா ஒண்ணு எழுதியிருக்காரு. எழுதி அதை ரெட்ல டைப் பண்ணியிருக்காரு. சின்ன பேசேஜ் அதை ரெட்ல டைப் பண்ணியிருக்காரு. அதை படிச்சோன்னு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. உடனே செல்போன் எடுக்கிறான், ஃப்ரெண்டை கூப்பிட்றான், டே சீக்கிரம் ஒடியாடாங்கிறான். அவன் வந்துட்டான். வந்தோடனே என்னடா பாடுறா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணோம், அந்த கடைசி பக்கத்தை பார்க்காம விட்டோமேவரா அப்படின்னு சொல்றான். உடனே கொண்டாடா பார்க்கலான்னு பார்த்தோன்னா அவனும் மிரண்டு போயிடுறான். ஐயோ அப்படிங்கிறான். நீங்களும் மிரண்டு போயிட்டீங்கல்ல? ஆமா, என்னடா அந்த 5வது பக்கத்துல என்னடா இருக்க போகுது, என்ன இந்த ஆள் இப்படி பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். 2 பேரும் மண்டை பிச்சுக்கிறாங்க அந்த பேராவை படிச்சுட்டு பிச்சுட்டோன்னா சரி இது முடியாது அப்படிங்கும் போது எதுக்கு நம்ம துரைசிங்கத்தை பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் துரைசிங்கத்தை போய் பார்க்குறாங்க. அவர் அன்னைக்கு சொன்ன, தம்பி நான் தான் அன்னைக்கு எழுதி கொடுத்துருக்கேன் தம்பி அப்படின்னாரு. ஆமா சார், எங்க தப்பு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த பர்டிகுலர் கேர்ள் இஸ் எஃபிஷியன்ட் இன் டீலிங் வித் டீத் ஆல்சோ. இந்த பெண்மணி வந்து பல்லினால் பல காரியங்கள் பண்ணுவாள் அப்படிங்கிறதுல அந்த பல்ல பயன்படுத்துவாங்கிறது அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்களேன். பல்ல பயன்படுத்தி நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கா, நிறைய வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்கான்னு சொல்லி அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அவரு சொல்றாரு, பரவாயில்லப்பா, இது என்னப்பா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கடிச்சா கையில் கடிக்கும் காலில் கடிக்கும் அவ்வளவுதானே, உடனே நம்ம டாக்டர் டென்டிஸ்ட் இருக்காரு போய் பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஜெனரல் சர்ஜன் இருக்கா எல்லாம் பார்த்துக்கலாம், நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறார். சரின்னா அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான். மிஸ்டர் துரைசிங்க வராரு, கிஃப்ட் கொடுக்குறா, எல்லாம் போயிடறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்ப பேசும்போது அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து நீ கராத்தே கத்திருக்க, குங்ஃபு கத்திருக்க, குஸ்தி எல்லாம் போடுவேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை நான் டிடெக்டிவ் மூலம் பார்த்தேன்னு அவன் சொல்லல, சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமா நான் கத்திருக்கேன், பட் எனக்கு அது யூஸ் இல்லை, அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டேன், இல்லற வாழ்வுக்கு அது ஒன்றும் தேவையில்லையே, நம்ம மனசு, உங்க மனசு என்னோட மனசும் 2 நல்ல மனசு சேர்ந்து இருந்ததுனால வாழ்க்கை நல்லா இருக்குமே, அது எதுக்கு அதெல்லாம் இங்க வரப்போகுது, கராத்தே எதுக்கு வருது, குங்ஃபு எதுக்கு வருது அப்படின்னு கேட்டோன்னே இவனுக்கு தலையை சுத்தி போயிடுது. ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செய்ய இருந்தோம், நல்ல வேலை இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து துரைசிங்கத்தை பார்க்கும்போது அவன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் அப்படியே வருது. என்னையா நடந்ததுன்னு, இந்த மாதிரி நடந்ததுனால அவர் சொல்றாரு, இது எப்பவுமே நடக்குமையா, நானும் பார்த்துருக்கேன், எனக்கே என்னோட அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க லைஃப் மறுபடியும் ரொம்ப நல்லா இருக்கு. நாமளும் வாழ்த்துவோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது என்னோட கோல்டன் வாய்ஸோட சேர்ந்து வரும். கண்டிப்பா பாருங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.